உங்கள் கனவில் யானை வந்ததா? அது சாதாரண கனவு அல்ல என்று பலர் நம்புகின்றனர். யானை என்பது வெறும் விலங்கு மட்டும் அல்ல. அது ஒரு சக்தி, செல்வம், அறிவு, தெய்வீக அருள் ஆகியவற்றின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கனவில் யானை வந்தால் என்ன நடக்கப் போகிறது? உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரப்போகிறது என்று இதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இந்திய பாரம்பரியத்தில் யானைக்கு ஒரு தனி இடம் உள்ளது. விநாயக பெருமானின் உருவமே யானை முகத்துள் உள்ளது. அதனால் யானை என்பது தடைகளை அகற்றும் சக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக அரசர்கள் யானைகளை தங்கள் செல்வம் மற்றும் அதிகாரத்தின் சின்னமாக வைத்திருந்தனர். அதனால் கனவில் யானை வருவது பெரும்பாலும் வளர்ச்சி, வெற்றி, மரியாதை ஆகியவற்று தொடர்புபடுத்தப்படுகிறது. ஒரு பெரிய யானை அமைதியாக உங்களை பார்த்து கொண்டிருந்தால் அது உங்கள் வாழ்க்கையின் நிலைத்த தன்மை வரப்போகிறது என்பதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல விஷயம் முடிவுக்கு வரலாம். உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்க தொடங்கலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறையும். கனவில் யானை உங்களை நெருங்கி வந்தால் அது ஒரு நல்ல சக்தி உங்களை நோக்கி வருகிறதை குறிக்கிறது. சில நேரங்களில் இது புதிய வாய்ப்பையும் குறிக்கும். சிலருக்கு இது பண வரவு அதிகரிப்பதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது. இது மிகவும் சக்தி வாய்ந்த கனவு. நீங்கள் யானையின் மீது அமர்ந்து செல்வது போல் கனவு கண்டால் சமூகத்தின் மதிப்பு உயரும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், தலைமை பொறுப்பு கிடைக்கலாம், மக்கள் உங்களை மதிக்க தொடங்குவார்கள். வெள்ளை யானை கனவில் வந்தால் இது அரிதான விஷயம், சுப அடையாளமாக பார்க்கப்படுகிறது. தெய்வ அருள் அதிகரிக்கிறது, ஆன்மீக வளர்ச்சி, எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது, வாழ்க்கையின் புதிய வாய்ப்புகளை குறிக்கலாம். கோவில் யானை கனவில் காண்பது மிகவும் நல்ல அறிகுறியாக பலர் நம்புகின்றனர். கோயில் யானை கனவில் வந்தால் விநாயகர் அருள் கிடைக்கிறது, தடைகள் நீங்க போகிறது, நல்ல செய்தி வருதல், குடும்பத்தில் நிம்மதி கிடைத்தல் ஆகியவற்றை குறிக்கிறது. யானை உங்களை ஆசீர்வதிப்பது போல் கனவு கண்டால், சில கனவில் யானை தன்னை துதிக்கையில் தொடுப்பது ஆசீர்வதிப்பது போல் கண்டால் இது மிகவும் அரிய கனவாக கருதப்படுகிறது. நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள். உங்கள் முயற்சிக்கு பிரபஞ்சம் ஆதரவு தருகிறது. விரைவில் நல்ல மாற்றம் வரவிருக்கிறது. குட்டி யானை என்பது புதிய தொடக்கத்தின் அடையாளம். புதிய வேலை, புதிய தொழில், புதிய உறவு, புதிய வாழ்க்கை அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதை குறிக்கிறது. பல யானைகள் ஒன்றாக வருவது குடும்பத்தில் ஒற்றுமை, சமூக ஆதரவு, பெரிய வெற்றி, கூட்டாக செய்யும் முயற்சியில் லாபம் கிடைக்கலாம். யானை துரத்துவது போல் கனவு கண்டார். எப்போதும் இது கெட்ட பலன் என்று அர்த்தமில்லை. சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பொறுப்பு உங்களை நோக்கி வருகிறது என்பதை காட்டலாம். நீங்கள் தவிர்த்து வந்த ஒரு நல் விஷயம் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை குறிக்கிறது. யானை கோபமாக இருப்பது போல் கனவு கண்டால், யானை கோபமாக பிளிர்வது போல் உங்களை துரத்துவது போல் கனவு கண்டால் கட்டுப்படுத்தப்படாத உணர்வு, மன அழுத்தம், தீர்க்கப்படாத பிரச்சனை ஆகியவற்றை குறிக்கிறது. இப்படி இந்த கனவு வந்தால் உங்கள் மனநிலையை சற்று கவனிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். யானைக்கு உணவு கொடுப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் செய்த நன்மைகள் பலன் கிடைக்கும். நல்ல கர்மா திரும்பி வருகிறது. நல்ல வாழ்க்கையின் முன்னேற்றம் ஏற்படும். யானை மற்றும் பணவரவு. பல கனவுகளின் விளக்கம் யானை செல்வத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. இதனால் புதிய வருமானம், புதிய தொழில் வளர்ச்சி, நிதிநிலை மேம்பாடு, எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஆன்மீகமாக பார்த்தோம்னா பொறுமை, அறிவு, வலிமை, தெய்வீக பாதுகாப்பு ஆகியவற்றை யானை கனவு உங்கள் உள்ளார்ந்த சக்தி நினைவூட்டலாக யானை கனவில் வருகிறது. யானை கனவில் வருவது பெரும்பாலும் நல்ல அறிகுறியாகவே கருதப்படுகிறது.
ஆனால் எந்த கனவாக இருந்தாலும் அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கனவுகள் சில நேரங்களில் நம் மனதின் பிரதிபலிப்பாக இருக்கலாம். இருப்பினும் யானை கனவு பலருக்கு நம்பிக்கை, வளர்ச்சி, செல்வம் மற்றும் தெய்வ அருளை சின்னமாக கருதப்படுகிறது. உங்களின் கனவில் யானை எப்படி வந்தது என்பதை கமெண்டில் பகிருங்கள். அதற்கான பாரம்பரியமான விளக்கத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.